இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன கௌதம் கம்பீர் எப்படி இப்ப இந்திய அணியை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் முழுதாக பார்க்கலாம். வரது நான் தான் உங்க பாலா பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies ஹாய் ஃப்ரம் பாலா. ரைட். சோ நம்ம கௌதம் கம்பீர் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைமை அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாப்ல. இந்திய டீமை இப்ப குத்தி கொதறி வச்சிருக்கிறார்ல, அது என்ன மாதிரி இருக்குன்னு ஸ்டாட்ஸா பாத்துருவோமா, சும்மா வாய் பேச்சா பேசாம. ரைட், ஆன் யுவர் ஸ்கிரீன் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, the 10 unwanted records Mr. Gautam Gambhir as a coach of Indian cricket team is holding. என்னன்னா அந்த 10 அப்படின்றத பாத்துருவோமா. First home series defeat in 12 years. இந்தியா vs நியூசிலாந்து 2024 அந்த சீரீஸின் மூலமாக நிறைய ரெக்கார்ட் அடிச்சார். அதுல முதல் ரெக்கார்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோம் சீரீஸ் டிஃபீட் இன் 12 வருஷங்கள். ஹோம் டெஸ்ட் சீரீஸ 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம முதல் முறையா வந்து தோக்குறோன்ற ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்தாப்ல தலைவன். அது ஒண்ணு. ரைட். அடுத்து ரெண்டாவது ரெக்கார்டு தலைவன் என்ன வச்சிருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா நியூசிலாந்து இந்தியாவுல வந்து ஒரு ஹோம் டெஸ்ட் சீரீஸ், அதாவது நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இதுதான் முதல் முறையா நியூசிலாந்து ஜெயிக்குது. 1955 இருந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்கிற இந்த நியூசிலாந்து அணி இந்தியாவோட இதுதான் முதல் முறை. 55 வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. இதுதான் முதல் முறையா 55 இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த நியூசிலாந்து டீம் இதுதான் முதல் முறையா இந்தியால ஒரு டெஸ்ட் சீரீஸை ஜெயிக்குது. பாத்துக்கோங்க. அவங்கள பாராட்டுறதா இவங்களை திட்டறதா எனக்கு புரியல. ரைட். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹோம் டெஸ்ட் சீரீஸ் ஒயிட் வாஷ் ஆஃப்டர் 24 இயர்ஸ். அதாவது நம்ம 0-3 தோத்து போனோம். 1 இல்ல 2 இல்ல 3 மேட்ச்ல 3மே தோத்து போனோம். இதுதான் ஒரு சீரீஸ் ஒயிட் வாஷ் இந்தியாவுக்கு, அதுவும் ஹோம்ல 24 வருஷத்துக்கு அப்புறமா. 2001 கடைசியா பார்த்த ஒரு ஒயிட் வாஷ் ஹோம் டெஸ்ட் சீரீஸ். அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஒயிட் வாஷ் நம்ம பாக்குறோம். இதுவா ரைட். இந்த 3 முக்கியமான ரெக்கார்டை ஹோல்டு பண்ண இவர் இன்னும் நிறைய வச்சிருக்காரு. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வருது, பாத்துக்கிட்டே இருங்க. இந்த 4வது பார்டர் கவாஸ்கர் டிராபி 2024-25 டெஸ்ட் சீரீஸ் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷ டாமினன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா தோத்து போற பார்டர் கவாஸ்கர். ஏன்னா வந்து விராட் கோலி வந்து பார்டர் கவாஸ்கர் அப்படின்ற ஒரு டிராபியில பார்டர்ன்ற வார்த்தையவே பார்டருக்கு வெளியே எடுத்து உட்கார வச்சார். அப்படிப்பட்ட டெஸ்ட் கேப்டன்ஸ் அவர் கொண்டு வந்த டீமை சுக்குமுறா உடச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு கௌதம் கம்பீர். பார்டர் கவாஸ்கர் டிராபிய 2024-25 சீசன்ல நம்ம ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் தோத்து 1-3 அப்படின்னு பார்டர் கவாஸ்கர் டிராபியை 10 வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்ததை இந்தியா ஆஸ்திரேலியா எங்க இருந்தாலும் நம்ம தான் ஜெயிச்சுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு டாமினன்ஸை கையில குத்துட்டு வந்துட்டோம் அவங்க கிட்ட அப்படின்ற ஒரு சீரீஸ் லாஸ். இது தலைவனுடைய கோச்சிங் தான். அண்ணன் அடியன் எங்க அண்ணன் கௌதம் கம்பீர் தான். அடுத்து 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, WTC ஃபைனல் அப்படின்ற WTC சாம்பியன்ஷிப் சைக்கிள் 2 வருஷத்துக்கு ஒரு வாரம் இந்த ஃபைனல்ஸ்ல முதல் முறை நம்ம ஃபைனலுக்கு போனோம், 2வது முறை நம்ம ஃபைனலுக்கு போனோம், 2 தோத்து போனது அடுத்த விஷயம். 3வது முறையா நடக்கிற இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா, இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ங்கிறது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா முதல் முறையா நம்ம ஃபைனல்ஸ்க்கு போறதை மிஸ் பண்றோம். அரியன் எங்க அண்ணன் தலைவர் கௌதம் கம்பீருடைய ஆசையில நடந்த ஒரு விஷயம் தான் இதுவும். ரைட். டெஸ்ட்ல இவ்வளவு சேட்டைகளை பண்றவர் இதோட விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுல 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்குது. அப்ப ஜெயிச்சது எப்படி தெரியுமா, நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் டீம் என்ன பண்றதுன்னு ஒரு டிரான்சிஷன்ல இருந்த டைம்ல டேல் ஸ்டீனை வச்சு அவங்க அடிச்சு ஜெயிச்சாங்க நம்மள. இப்ப அவங்க எப்படி ஜெயிச்சுக்கிறான்னு பாத்துக்கோங்க. அப்போ நம்ம இந்தியா டெஸ்ட் டீம் அப்படியே வளர்ந்து 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 வளர்ந்து, அதுவும் விராட் கோலியோட இது கிராஃப்ல வந்து எங்கேயோ போயிருந்த இந்தியா டீம் 2010 இருந்த இந்தியா டீம் மாதிரி கொண்டு வந்து நீ தோக்க வைக்கிற அப்படின்னா, அப்ப என்ன கோச்சிங் நீங்க ஐயா பண்ணீங்கன்ற கேள்விகளை நான் கேட்கல, ஐயா சாமி நம்ம மக்கள் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம தோக்குறோம். அதோட முடியல. 7வது மேட்டர் என்னன்னா, இந்தியா failed to chase a target under 150 twice under Mr. Gigi's tenure. 21st செஞ்சுரியில இதுதான் வந்து ஒரு டீம் 150க்கு கீழே இருக்கக்கூடியத ஒரு டீம் வந்து அது ஹோம் கிரவுண்ட்ல இப்படி சேஸ் பண்ண தடுமாறின ஒரு இன்ஸ்டன்ஸ். அதாவது 2 தடவை ஒரே கோச்சுக்கு நடக்கிற இந்த இதுங்கிறது வந்து இதான் முதல் முறையா 2வது முறையா நடக்குதாமா. 150க்கு கீழே 2 தடவை இவருடைய கோச்சிங் ஆரம்பிச்சு இப்பதான் ஆகுது. 2 தடவை நம்ம 150 கீழே இருக்கிற டார்கெட்டை ஹோம்ல நம்ம சேஸ் பண்ண தருமாறி இருந்திருக்கும். இந்த செஞ்சுரியிலேயே 25 வருஷத்திலேயே, இந்த 2000 ஆரம்பிச்சது 25 வருஷத்திலேயே நம்ம தான் 2வது டீம் இந்த சாதனையை படைக்கிறோமா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சூப்பர் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றப்பா. வெரி குட்மா, சூப்பர்மா, 5000 இன்கிரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8வது, இந்தியா லாஸ்ட் 4 out of 8 ஹோம் டெஸ்ட் மேட்சஸ் so far under Mr. Gigi tenure.
கௌதம் கம்பீருடைய இந்த கோச்சிங் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஆடுற 8 ஹோம் டெஸ்ட் மேட்சஸ்ல 4 ஹோம் டெஸ்ட் மேட்சஸ் ஆல்ரெடி தோத்து போயிட்டோம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா லாஸோட சேர்த்து. இது எதை ஈக்குவல் பண்ணுது அப்படின்னா மார்ச் 2013 இருந்து அக்டோபர் 2024 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11.5 வருஷம் நம்ம வந்துட்டு தோத்து போன ஹோம் டெஸ்ட் மேட்சஸ தலைவன் 6 மாசத்துல ஈக்குவல் பண்ணிட்டாப்ல. வா சரி ஓகே 11 மாசம் வச்சுப்போமே. 11 வருஷம் எங்க 11 மாசம் எங்க 11 வருஷத்துல நம்ம தோத்து போன 4 டெஸ்ட் மேட்ச் தான். தலைவன் அதை 11 மாசத்துல முடிச்சு கையில கொடுத்து கண்டை மணி கடாசி போடா கிளம்ப எத்தனை லாஸ்டா வேணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டு நீ கிளம்பி போயிட்டாப்ல. அது ஒண்ணு. அடுத்து 9வது மேட்டர் என்னன்னா, பெங்களூர்ல இந்தியா அவங்களுடைய லோவஸ்ட் எவர் டெஸ்ட் டோட்டல் ஹோம் ரெக்கார்ட் பண்ணாங்க 46 அடிச்சு. அதுவும் எங்க அண்ணனுடைய இதுதான் அண்ணன் ஐயாச்சாமி கௌதம் கம்பீர் தான் வேலையை பார்த்துட்டாப்ல. நியூசிலாந்து அகைன்ஸ்டா பெங்களூர்ல நடந்த அந்த லாஸ் ரைட்டா. 10வது அச்சீவ்மெண்ட் தான் இருக்கிறதுலயே நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோச் கும்ப்ளே, கோச் ரவி சாஸ்திரி, கோச் டிராவிட் இப்படின்னு 3 பேருடைய கோச்சிங் டென்யூர்ல நம்ம இந்தியா எத்தனை ஹோம் டெஸ்ட் லாஸ பார்த்துச்சோ அதை என் தலைவன் இப்ப ஈக்குவல் பண்ணிட்டாப்ல. 3 கோச் சேர்ந்து தோத்து போனதே 4 ஹோம் டெஸ்ட் மேட்ச்ரா. நீ ஒரே ஒரு ஆள் 4 ஹோம் டெஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டா அதுவும் 11 மாசத்துலனா மனசாட்சி வேணாமா அப்படின்னு பல பேர் இப்ப கேட்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. அதுல சூப்பரான ஒரு ஹைலைட் சொல்லி இந்த வீடியோடைய இந்த போஸ்டோட நிறைவு பகுதிக்கு வரேன் கேளுங்க. அதாவது இந்த 4 டெஸ்ட் மேட்சை எப்படி யார்கிட்ட தோத்து போனாங்க கம்பீரோட கேப்டன் நம்ம டிராவிட் கேப்டன்சில ராகுல் டிராவிடோடைய அப்புறம் வந்து அனில் கும்ப்ளேவோட அப்புறம் ரவிசாஸ்திரியோட கேப்டன்சிலன்றதை நீங்க பார்க்கணும். நம்ம இப்ப நியூசிலாந்து தோத்து போனோம்ல, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்து போனோம்ல, இந்த 4 மேட்ச் மாதிரி அவங்க தோத்து போல. அவங்க தோத்து போன 4 மேட்ச்ல 2 ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 2 இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா. நான் வந்து நியூசிலாண்டை அசிங்கப்படுத்தல, நான் சவுத் ஆப்பிரிக்காவை அசிங்கப்படுத்த விரும்பல. ஆனா அவர்களை விட டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல கன்சிஸ்டன்டா பல வருடங்களாக டாப்ல இருக்கக்கூடிய இங்கிலாந்து கிட்டையும் ஆஸ்திரேலியா கிட்டையும் நீங்க ஹோம்ல ஒரு மேட்ச் தோக்குறதுக்கும், நியூசிலாந்து வந்து முதல் முறையா 55 வருஷத்துல 1955ல இருந்து அதாவது 69 வருஷமா ஜெயிக்காத ஒரு டீம் முதல் முறையா ஒரு சீரீஸ் இங்க ஜெயிச்சுட்டு போகுதுங்கிறது வித்தியாசம் இருக்குதுல்ல. அதனாலதான் சொல்றேன் 3 கோச் ஒன்னா சேர்ந்து தோத்து போன 4 மேட்ச், அதுவும் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 2 மேட்ச். அதை என் தலைவன் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா 4 மேட்ச் தோத்து போட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்ப ஜாலியா உட்காந்துருக்காப்ல. இதுதான் என் தலைவனுடைய மாசான ரெக்கார்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ரெக்கார்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுது? நீங்க ஒரு பிசிசிஐல ஒரு முக்கிய பதவியில இருந்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நீ பெரிய ஜமீன்தாரு ஒன்னு இருக்கு சொல்றக்கு. அடுத்ததுக்கு வரேன், இதோட முடியல இன்னும். தம்பி கௌதம் கம்பீர் அவர்களுடைய T20 ரெக்கார்டு நீங்க பாத்தீங்கன்னா 90% வின் பர்சன்டேஜ். வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். நம்ம சூப்பருங்க, வெரி குட், நல்லா போய்கிட்டு இருக்குது. சூரியகுமார் யாதவோட சேர்ந்து அற்புதமா பண்றீங்க. ஓடிஐல உங்க ரெக்கார்டு என்னங்க அப்படின்னா, தலைவனுக்கு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 64%. எப்ப 2025ல இந்தியா நம்பர் 1ல இருக்கிற டைம்ல 64% வின் ரெக்கார்டு. இந்த 64% யாரை ஈக்குவல் பண்ணுது தெரியுமா? யாரை விட கம்மியா இருக்குது தெரியுமா? இந்தியா வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல சச்சின் டெண்டுல்கர் இல்லாம, கங்குலி இல்லாம, அப்புறம் வந்துட்டு ஜாகிர் கானோட ரிட்டையர்மெண்ட், இப்படி பல ரிட்டையர்மெண்ட் தொடர்மா தோனியோட கேப்டன்சில புதுசா வீரர்களை கொண்டு சமாளிச்சுட்டு இருந்த கேரி கிறிஸ்டனுடைய அந்த கோச்சிங் பீரியட் இருக்குல்ல, அந்த கேரி கிறிஸ்டன் கோச்சிங் பீரியட்லயே அவங்க இவரை விட அதிகமான ஒரு பர்சன்டேஜ் தான் ஓடிஐ வின் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. 63.44, கொஞ்சம் ஒரு பர்சன்ட் முன்ன பின்ன இப்படி வருது. ஆனா என் தலைவன் இந்த ஒரு ஸ்டேஜ்ல 64% வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஓடிஐல நீங்க பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிங்கிறது. 9 மேட்ச் ஜெயிச்சு 4 மேட்ச் நம்ம தோத்து போயிருக்கோம். சரி ரைட்டுங்க, அதை கூட விடுங்க பரவாயில்லன்னு நினைச்சா, டெஸ்ட்ல என் தலைவன் ரெக்கார்டு 41%. 41% டெஸ்ட் வின் ரெக்கார்டு இவர் வச்சிருக்கும் போது நம்ம இப்போ பார்க்க போறது மற்ற கோச்சுகளுடைய கம்பேரிசன் வெர்சஸ் கௌதம் கம்பீர். அப்படி என்னடா நீ சும்மா கௌதம் கம்பீர் என்னடா மத்தவங்க எல்லாம் பெரிய கோச்சிங் பண்ணிட்டாங்க காட்டுறா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோ உங்கள் கண் பார்வைக்காக இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கடந்த ஒரு 6 கோச்சுகள் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றத நம்ம காட்டுறோம். முதல்ல ரவி சாஸ்திரி அவர்கள் 46 டெஸ்ட் மேட்ச்ல 28 வின்னோட 60% வின் பர்சன்டேஜ் அவர் வச்சிருந்திருக்காரு. விராட் கோலியோட சேர்ந்து அவர் பண்ண இந்த கோச்சிங் டென்யூரை தாண்டி இந்தியா இன்னும் செட்டில்டா இருக்கிற இந்த டைம்ல நீங்க என்ன சார் பண்ணீங்க? சத்தேஸ்வர் புஜாராவை போடா அப்படின்னு சொன்னீங்க, அஜிங்கிய ரஹானேவை போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. உங்களுக்கு யார் சார் வேணும்? சுப்மன் கில் வேணுமா வச்சுக்கோங்க, ரிஷப் பண்ட் வேணுமா வச்சுக்கோங்க, யாரை வேணா வச்சுக்கோங்க சார். ரிசல்ட் என்ன சார் காட்டுறீங்க நீங்க? ஹர்ஷித் ராணா வேணும் உங்களுக்கு, இல்ல முகமது ஷமி வேணும், ஹர்ஷித் ராணா வேணும். பவுலிங்கால தான் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், பேட்டிங் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே.
இப்ப நீங்க வந்து ரவி சாஸ்திரி அவர்கள் 60% வின்னு, அதுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனில் கும்ப்ளே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் 70%. ஆனா அவர் பண்ணது வெறும் 17 மேட்ச் தான் கோச்சிங். சோ 50 மேட்ச்க்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு 40 மேட்ச்க்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரவி சாஸ்திரி தான் வந்துட்டு வெறித்தனமான ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அப்புறம் 60%. அவருக்கு அடுத்ததா நீங்க பெர்சன்டேஜ் கணக்குல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கேரி கிறிஸ்டன் 48%. கேரி கிறிஸ்டன் அண்ட் மகேந்திர சிங் தோனியோட டைம்ல. சோ அப்போ தோனியை விட கோச் ரவி சாஸ்திரி பல மடங்கு 12% அதிகமா போயிருக்காருன்னா, இப்ப இந்தியாவோட பெர்சன்டேஜ் 70-72 தானே இருக்கணும். இன்னும் 12-13% அதிகம் தானே ஆகும். ஏன்னா இந்தியா வளர்ந்துட்டே தான் போகுது. இந்தியா மாதிரி ஒரு டீமே இல்ல நம்ம இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல அதை கொண்டாந்து 48ல நிறுத்துவானா? சொல்லுங்க சார். நிறுத்தும் 41. ஐயோ தப்பு. 41 அனில் கும்ப்ளே ரவி சாஸ்திரியை விட கம்மி. ஜான் ரைட்டோடைய 1% அதிகம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில டெஸ்ட கொண்டு வந்து வச்சிருக்காப்ல இவர். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்திய அணியில வந்து ரவி சாஸ்திரி 62%, கேரி கிறிஸ்டன் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. ஒரு 50 மேட்ச்க்கு மேலன்னு வச்சோம்னா. ஏன்னா வந்து 91, 93 மேட்சஸ் நம்ம அனில் கும்ப்ளே ஒரு 19 மேட்ச் 68% வச்சிருக்காரு. மினிமம் 50 மேட்சஸ்க்கு மேல நீங்க பார்க்கும்போது கேரி கிறிஸ்டன் அண்ட் மகேந்திர சிங் தோனி காம்போ ஸ்டாண்ட்ஸ் அட் நம்பர் 1. ரவி சாஸ்திரி அண்ட் விராட் கோலி காம்பினேஷன் ஸ்டாண்ட்ஸ் அட் நம்பர் 2. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 3ல பாத்தீங்க அப்படின்னா வந்து டங்கன் ஃபிளெச்சருடைய கோச்சிங் டைம்ல இருந்தது வந்து ஒரு 60% வரைக்கும் 3வது இடத்துல இருக்குது. எங்க தலைவன் இந்த காலகட்டத்துல வந்து ஓடிஐல என்ன ரெக்கார்டு வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 64%. சரிங்களா? அதனால கௌதம் கம்பீர் இன்னும் தன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணதான் போறாரு. இந்திய அணியை அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு இல்ல, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகாம விடமாட்டாரு போல. அதுக்கு முன்னாடி தயவு செய்து பார்த்து பிசிஏ ஒரு நல்ல முடிவா எடுத்து சீக்கிரம் முடிச்சுடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் படம். ஓகே பாய்.